நீங்கள் சினிமா துறையில் ஒரு டைரக்டராகவோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராகவோ மாறணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு வழி என்னென்னா, நீங்கள் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போகலாம். ஒரு கல்லூரிக்கு நீங்கள் முறையாக போய் நீங்கள் படிக்கலாம். எப்படி படம் எடுக்கணும், எப்படி இயக்கணும், எப்படி கிரியேட்டிவ் ரைட்டிங் நீங்கள் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக கல்லூரிகள்லாம் உண்டு. அப்போ இந்த கல்லூரிகளில் என்ன பாடம் நடத்துவாங்கன்னா, டெய்லி உங்களுக்கு படத்தை போட்டு காட்டுவாங்க. பழைய கிளாசிக் படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? படம் கொடுப்பாங்க. இந்த படத்தை பாரு, இந்த படத்தை பற்றி எஸ்ஸே எழுது, இல்லை இந்த படத்தில் வர்ற இந்த சீன் மாதிரி நீ ஒரு ரீக்ரியேட் பண்ணி ஒரு சீன் ஒன்று பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதான் ஃபிலிம் ஸ்கூலில் உள்ள பாடம். ஆனால் இதை படிக்கிறதுக்கே பல பேருக்கு இன்றைக்கி சோம்பேறியாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள ரியாலிட்டி. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் தி அட்லாண்டிக் மேகசினில், த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் நோ லாங்கர் சிட் த்ரூ ஃபிலிம்ஸ். இவன் யார்? ஃபிலிம் ஸ்டூடெண்ட். ஆனால் இவனுக்கு ஒரு படத்தை முழுசாக உட்காந்து பார்க்க முடியல. என்ன பிரச்சனைனா அட்டென்ஷன் பிரச்சனை, அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே படம் போட்டு விட்டா இவங்க இங்கே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அப்போது கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி படம் பார்க்குறதுக்கு பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம், உண்மையாக பிரச்சனை. நீங்கள் ஒரு படத்தை போட்டு விட்டிங்கன்னா வெறும் 20% மாணவர்கள் தான் இவன் யார்? எதிர்கால ஃபிலிம் மேக்கர். இவங்க என்ன பண்ணுறாங்க, 20% தான் அந்த படத்தை முழுசாக முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில், இந்த ஆர்டிக்கலில். அப்போது படம் பார்க்குறத இவ்வளோ சிரமம்னா படிக்கிறது எவ்வளோ சிரமம் இல்லையா? படிக்கிறதுனா அது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் உட்காரணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், சின்ன ஒரு சவுண்டு கூட இல்லாமல் படம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். வெறும் எழுத்துக்கள் ஒரு பேப்பரில் பிளாக் கலர் இங்க் வச்சு எழுதி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கணும், இதை நீங்கள் வாசிக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு லைனையும் நீங்கள் படித்து உங்கள் மைண்டில் ஏற்றி நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பண்ணணுன்னா, என்ன கேட்டிங்கன்னா படிக்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏன் படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் படிக்கிறது கஷ்டம், நான் அதனால் படிக்க மாட்டேன், நான் படிக்கிறது இல்லை அப்படின்றதையும் தாண்டி படிக்கிறவனா இன்றைக்கி கேலி பண்ணுறாங்க. அவன் சும்மா புக்கை படிச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னு இங்கே பேச தனியாக ஒரு கூட்டமே இங்கே இருக்குது. இவன் படிக்க மாட்டான், ஆனால் இவன் ஒரு விஷயத்தை படித்து ஒரு 4 பேர் சொன்ன கருத்தை இவன் தேடி படித்து இவன் ப்ராசஸ் பண்ணி இவன் பேசினான்னா இவனை கேலி பண்ணுவாங்க. இவன் சும்மாங்க படிச்சுட்டு பேசுகிறாங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ஏன் படிக்கணும், படிக்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் என்ன, அதையும் தாண்டி நம்ம படிக்கிற விஷயத்தை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இனி வரும் ஒவ்வொரு சாட்டர்டேவும் நம்ம இந்த மாதிரி புத்தகங்கள், சினிமா, படங்கள்னால் நான் இங்கே உட்காந்து ஃபிலிம் ரிவ்யூலாம் பண்ண போகிறதில்ல, மாறாக நம்ம பேசுகிற இந்த கன்சர்வேட்டிவ் ரைட் விங் பாலிடிக்ஸ் பற்றி அரசியல் சார்ந்து வரலாறு சார்ந்து பேசப்பட்ட பல படங்கள் இருக்கும் இல்லையா? இப்போது வாட் இஸ் கேபிட்டலிசம் பற்றி பேசப்பட்ட படங்கள்லாம் உண்டு. ஹிஸ்ட்ரி அண்ட் ரைட் விங் தாட்ஸ் பற்றி இதுக்கு ரெலவெண்ட்டாக பேசக்கூடிய பல படங்கள்லாம் உண்டு. நம்ம இதை பார்க்கலாம். இனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் we will talk about கல்ச்சர். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ புத்தகங்களில் 3 பிரிவு இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பியூர் ஃபிக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இவர் நம்ம கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் இவர் எழுதின 100 Years of Solitude அப்படின்ற ஒரு நாவல். இந்த கேப்ரியல் கார்சியா மார்கெஸ் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். இவர் ஹி வாஸ் ஃப்ரம் கொலம்பியா, அவர் இறந்துட்டார். இந்த ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, இது முழுக்க ஒரு கதை, ஒரு ஆத்தருடைய கற்பனை கதை. இவருடைய கலாச்சாரம், இவருடைய அந்த தென் அமெரிக்க அந்த ஃப்ளேவர்லாம், அந்த நெடி ஹெவியாக இருக்கும் இந்த புக்கில். இது ஒரு மேஜிக்கல் ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் ஒரு சீன் ஒன்று வரும். ஒருத்தரை இன்னொருத்தர் சுற்றுவார். அந்த பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்டு ட்ரிப் ஆகி இவருடைய தாயார், இவங்களுடைய அம்மாவனுடைய காலடிக்கு பல கிலோமீட்டர் தூரம் இது ட்ராவல் பண்ணி போகும். இப்படி ஒரு சீன் இருக்கும் இந்த நாவலில். அப்படி நடக்காது ரியல் லைஃப்பில். ஆனால் இது முழுக்க ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன். இதை நம்ம படிக்கலாம், நம்ம இதை நம்ப வேண்டாம், இது பியூர்லி ஃபிக்ஷன். அப்போ இதை படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எப்போ வரும்னா, இதில் இன்னொரு கேட்டகரி ஒன்று உண்டு. இது நம்ம மால்கம் கிளாட்வெல் எழுதின டேவிட் அண்ட் கோலியாத் அப்படின்ற ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம். மால்கம் கிளாட்வெல் நியூயார்க்கரில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒப்பீனியன் ரைட்டர். ஓகே, ஒப்பீனியன் தாண்டி இவர் நிறையா வரலாற்று சம்பவங்களெல்லாம் மையமாக வச்சு
ஆர்டிகிள்ஸ் எழுதுவார், ப்ளஸ் புத்தகங்களும் போட்டிருக்காரு. இவர் எழுதின எல்லா புக்கும் நான் படிச்சிருக்கேன். இதில் எனக்கு பர்சனலி ஃபேவரட் என்னென்னா இந்த புக்கு. ஏன் இது ஃபேவரட் அப்படின்னா, பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி டேவிட் அண்ட் கோலியாத் அப்படின்ற அந்த கதையை வச்சு இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப இவெல்லாம் சாதிப்பானா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பான். அது எப்படி சாத்தியம்? நமக்கு முன்னால் அவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்கும், ஒரு பெரிய ஒரு தடை இருக்கும். ஆனால் த மோஸ்ட் அன்லைக்லி பர்சன் டு டூ தட், இவனை யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, இவன் எப்படி செய்வான் அப்படின்ற. அப்போது அப்படி சாதித்தவங்களாம் யார், அவங்கள பற்றி இது எப்படி சாத்தியம், அவங்கள பற்றி ஒரு பயோகிராஃபிக்கல் நோட் அப்படின்றதையும் தாண்டி இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத இவர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃபீல்டில் போயிட்டு நிறைய டிசிப்ளின் பற்றி இவர் பேசி வச்சுருப்பார் இந்த புக்கில். பிடிக்கும் எனக்கு. ஆனால் இந்த புக்கில் இவர் டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லுவார். பைபிளில் நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, டேவிட் அப்படின்ற ஒரு சின்ன பையன், கோலியாத் அங்கே நிற்கிறான். ஓகே, கோலியாத்தை அடிக்கிறேன்னு சொல்லி டேவிட் என்ன பண்ணுவார், ஒரு 5 ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு இவர் போவார். முன்னால் அவ்வளோ பெரிய எதிரி நிற்கிறான். சொந்த நாட்டு மக்களே இன்க்ளூடிங் த கிங் சால், அந்த கிங், அங்கே உள்ள வாரியர்ஸ் எல்லாம் பயந்து போய் நிற்பாங்க. இந்த பையன் முன்னால் போய் நிற்பான். முன்னால் போய் நிற்கிறப்போ முன்னால் நின்று கோலியாத் என்ன பண்ணுவான், இவன் வந்து கேலி பண்ணுவான். யாரை? டேவிட்டை. நீ என் பக்கத்தில் வா, நான் உன்னை அடித்து கொன்று உன்னுடைய பாடியை பறவைகளுக்கும் இங்கே உள்ள காட்டு விலங்குகளுக்கும் நான் இதை சாப்பாடாக போடுறேன், நான் உன்னை கொண்டுருவேன், நான் உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ட் ஒன்று பண்ணுவான். இப்போது இவர் இந்த சீனை வந்து எடுத்து வச்சு இவர் ஒரு அசியூம் ஒன்று பண்ணுறாரு இந்த புக்கினுடைய ஓப்பனிங்கில். இந்த புக்கினுடைய இன்ட்ரோடக்ஷனில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். ஹெய்ட் நல்லா வளர்ந்து ஆள் நல்லா பல்காக இருப்பார் கோலியாத். ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், இதுக்கு ஒரு மெடிக்கல் காரணம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, பேஜ் நம்பர் 14ல், what many medical experts now believe in fact is that Goliath had a serious medical condition. என்ன கண்டிஷன்னா, he looks and sounds like someone suffering from what is called acromegaly அப்படின்ற ஒரு டிசீஸ். இது எப்படி உருவாகும்னா, ஒரு சின்ன ஒரு கட்டி, அதிகமாக உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு சின்ன ஒரு கட்டி, பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல, இது நம்ம பிரெயினில் பின்னால் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டியூமர் உருவாகும் போது என்ன ஆகும்னா, இந்த டியூமர் இட் காசஸ் அண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் which would explain Goliath's extraordinary size அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டி உருவாகும். இதன் மூலமாக ரொம்ப அப்நார்மலாக இவங்க பெருசாக மாறுவாங்க. ஸோ இப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, இந்த கட்டி கண் பார்வையை பாதிக்கும். இப்படி கண் பார்வை பாதிக்கப்பட்டவன் தான் கோலியாத். இதனால தான் இவன் என்ன சொல்கிறான்னா, டேவிட்டை பார்த்து நீ என் பக்கத்தில் வா, நான் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு இவர் எழுதுவார். இப்போது கோலியாத் டேவிட்டை பக்கத்தில் வான்னு ஏன் கூப்பிடுறாருனா, நீ வாடா அப்படின்னு கூப்பிடுறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவர் இதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு ஸ்பெக்குலேஷன் கிட்ட போகிறாரு. இவர் என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுறாருனா, இப்படி இருக்கலாம், ஏன் இவன் பக்கத்தில் வான்னு கூப்பிடுறான், பக்கத்தில் வான்னு கூப்பிடுறான்னா இவனுக்கு கண் தெரியலை, அதனால தான் இப்படி பக்கத்தில் வான்னு கூப்பிடுறான் அப்படின்னு இவர் ஒரு அசியூம் பண்ணுறாரு. ஐடியா இஸ் குட், இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் இது சாத்தியமாக நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கோலியாத்துக்கு கண் பார்வை குறையாக இருந்துச்சு, கண் பார்வை கம்மியாக இருந்துச்சுன்றதுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்குது? எதுவுமே இல்லை. பைபிளில் அப்படி எதுவும் இல்லை. அதையும் தாண்டி அந்த ஃபிலிஸ்டைன் பீப்புளுடைய டாக்குமெண்ட் இருக்கும்ல, எங்கேயுமே இந்த மாதிரி மென்ஷன்லாம் பண்ணல. இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒரு அசியூம் பண்ணுறோம், இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம். இப்போ கோலியாத்துன்ற ஒரு கேரக்டர் பற்றி இல்லை வேறு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருந்தால் இவனுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம முடிவுக்கு வரலாம். ஆனால் இவர் ஒரு தியரி ஒன்று சொல்கிறாரு. இந்த தியரியை பேக் பண்ணுறதுக்காக ஒரு அசியூம் ஒன்று பண்ணி இவர் சொல்கிறாரு. பட் இந்த புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் இந்த ஒரு தியரியை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு வேறு சோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறப்போ, ஒன்று நாவல், நான் முதல்ல சொன்ன நாவல் இருக்குல்ல, இதில் பிரச்சனையே இல்லை. நம்ம பார்த்த அந்த சீன் இருக்கு இல்லையா, பல தெருக்கெல்லாம் தாண்டி அந்த பிளட்டு போயிட்டு இந்த அம்மாவினுடைய காலில் போய் விழும். அப்போ தான் அம்மாவுக்கு தெரியும் என் பிள்ளையை கொண்டுட்டாங்கன்னு அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது பியூர்லி ஃபிக்ஷன். இந்த நாவல் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஒப்பீனியன். நீங்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறீங்க, அந்த கருத்தை நீங்கள் உண்மைன்னு சொல்லி நீங்கள் காட்டுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. அப்போது இந்த புக்கு செம்ம புக்கு. ஓகே, நிறையா உண்மை சம்பவங்களை இவர் எக்ஸாம்பிளாக காமிச்சு அதெல்லாம் பேசியிருப்பார். ஆனால் இந்த ஒரு கருத்தில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. அப்போ நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா பிளைண்டாக கேட்பாங்க என்கிட்ட,
ஆமாங்க, இவர் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காரு, நீ எப்படி நம்புற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு மூளை இருக்குல்ல, இவர் ஒன்று எழுதி வைக்கிறாருன்னா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன். கோலியாத் அப்படின்றவன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகராக எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இல்லையா? அப்போது ஹிஸ்ட்ரின்னு வர்றப்போ வேர் இஸ் ஆர்கியாலஜி, வேர் இஸ் அதர் சோர்ஸ்லாம் எங்கே, வேறு சோர்ஸ் எங்கே இருக்குது, பிரைமரி சோர்ஸ் எங்கே இருக்குது, பிரைமரி சோர்ஸில் கோலியாத்துக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு புத்தகத்தை நம்ம எவாலுவேட் பண்ணணும், அதனுடைய உண்மைத்தன்மையை. அடுத்து இன்னொரு ஒர்க் இருக்குது, இது ஒப்பீனியன். அடுத்து இன்னொரு ஒர்க்கு, இது முழுக்க முழுக்க வரலாறு சார்ந்த ஒரு புத்தகம், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் ரோம் அப்படின்ற மேரி பேர்ட் அப்படின்ற ஒரு அம்மையார் எழுதின புத்தகம். இது ரோம பேரரசு அப்படின்ற ஒரு உலகை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையர் எப்படி உருவாச்சு, அதனுடைய ஆரம்ப புள்ளி என்ன. இப்போ கூட நம்ம மோடிஜி வந்து அங்கே போயிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கொலைசியம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான பல ஆர்கிடெக்சரை நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எம்பையர் தான் இந்த ரோமன் எம்பையர். இப்போ இந்த ரோமன் எம்பையருடைய முழு வரலாறும் இங்கே இவங்க பேசியிருப்பாங்க. ரோம் கல்ச்சரை, இந்த ரோம் எம்பையரை உருவாக்குனவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன் ரோமன் கலாச்சாரத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. இப்போ 2 அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒருத்தர் பேர் ராமுலஸ், இன்னொருத்தர் பேர் ரெமோஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ரோமன் எம்பையரை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. இது ஓகே. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ஒன்று இருக்கும். இவங்க 2 பேருக்கும் பேரண்ட்ஸ் கிடையாது. அப்போது இவங்க காட்டில் தனியாக விடப்பட்டிருப்பாங்க இந்த 2 குழந்தைகளாக இருக்கும்போது, இந்த 2 பேரும். அப்போ அங்கே ஒரு உல்ஃப் ஒன்று வரும், ஓனாய். அந்த ஓனாய் என்ன பண்ணும், இவங்களுக்கு பால் கொடுத்து இவங்களை வளர்க்கும். இது ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து உல்ஃப் கிட்ட பால் குடித்து வளர்ந்த ஒரு வீர பரம்பரையாக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இது உண்மையாக பொய்யா, அது எப்படிங்க ஒரு உல்ஃப் கிட்ட வந்து எப்படி பால் குடிக்க முடியும் அப்படின்னா, இது ஒரு ஸ்டாச்சு, இது ஒரு படம் மாதிரி போட்டிருக்காங்களா, உல்ஃப் கிட்ட நாங்கள் பால் குடித்தோம் அப்படின்னு ரோமர்கள் இவங்களை பற்றி பெருமையாக பேசுவதற்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் இந்த கதை. இப்போ இந்த கதை உண்மையா பொய்யான்னு நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ராமுலஸ் அண்ட் ரேமூஸ் பக்கத்தில் யாரும் போய் நிற்கலை, யாரும் போய் ஃபோட்டோ எடுக்கலை, யாரும் போயிட்டு அப்போ போய் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, யாரும் நேரில் பார்த்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அப்போ இது ஒரு ஸ்டோரி. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஸ்டோரி அப்படின்றதுனாலே ரோம பேரரசே ஸ்டோரி நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த புக்கில் நிறைய விஷயம் இவங்க பேசியிருப்பாங்க. முக்கியமாக சிசரோ அப்படின்ற இன்னைக்கு உலகில் மிகப்பெரிய ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆரேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பேச்சு திறமை, அவ்வளோ திறமை இவருக்கு உண்டு. இவர் பேச ஆரம்பித்தார்னா, அந்த ரோமன் செனட்டில் இவர் பேசினார்னா, இவர் பேசுகிற கருத்தை மாற்று கருத்து உள்ளவங்களும் அரவணைப்பாங்க, ஏற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு திறமையாக பேசக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பெயர் உண்டு. சிசரோ இப்படி பேசினாரா, இது உண்மையா பொய்யா, இது முழுக்கவே கற்பனையா அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது. இப்போ சிசரோ பேசின விஷயத்த டாக்குமெண்ட் பண்ணி, அவர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணலான்னா, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மன்னர் ஆட்சி பண்ண இத்தனையாவது ஆண்டு இந்த நபர் பிறந்தாருன்னு சொல்லி இவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட் நம்ம குறிக்க முடியும். அப்போ சிசரோ அப்படின்றவர் வாழ்ந்தார், அவர் என்ன செஞ்சார், இதில் நிறையா மித் மேக்கிங்கும் உண்டு. பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ண மாதிரி இவரை புகழ்ந்து பேசி வச்சுருப்பாங்கல்ல. அப்போது எது உண்மை, எது பொய், எது இவர் உண்மையாக பேசின விஷயம், எது இவங்கெல்லாம் இட்டுக்கட்டி எழுதுனாங்க, இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஸ்காலர்ஷிப் இங்கே உண்டு. அப்போ ஸ்காலர்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாட் இஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, இன்றைக்கி மேரி பேர்ட் ஒரு புக் எழுதுறாங்கன்னா இவங்க உட்காந்து கற்பனை பண்ணி, இவங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணி இவங்க மட்டுமே எழுதியிருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. இவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அந்த ஆராய்ச்சிக்கு இவங்களுக்கு முன்னால் ரோம் பற்றி யாரெல்லாம் பேசியிருக்காங்க, யாரெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரைமரி சோர்ஸ் எங்கே இருக்குது, ஆர்கைவ் போய் தேடுவாங்க. தேடி அந்த ப்ரைமரி சோர்ஸை எழுதி வச்சவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா, இவன் சும்மா கற்பனை கதையாக எழுதி வச்சுருப்பானா, இதெல்லாம் யோசிச்சு தான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி. அப்போ ஹிஸ்ட்ரி எழுதுகிறப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துக்கு பின்னால் இவங்க ஃபர்தர் ரீடிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒவ்வொரு சாப்டருக்குமே, இப்போது சாப்டர் 1க்கு நான் இங்கேருந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 2 அதுக்கு இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது இது எல்லாமே ரிசர்ச் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள் தான், சும்மா கற்பனை கதையெல்லாம் இல்லை. அப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த புத்தகம் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், இந்த புக்கில் நான் போட்ட எல்லா விஷயமும் உண்மை அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது.
ஏன்னா வரலாற்றை பொறுத்தவரை உண்மையான ஹிஸ்டோரியன்ஸ்க்கு தெரியும், வரலாறு ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா ப்ராட்லி அது உண்மையாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காந்தி வாழ்ந்தார்னா காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள், அவர் எங்கே பிறந்தார், அவர் எங்கே வாழ்ந்தார், அவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் நம்ம அக்ரி பண்ண முடியும். காமனாக எல்லாரும் அக்ரி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. காந்தி சாகுறப்போ அவருடைய கடைசி வார்த்தை எதுவாக இருந்துச்சு, 10 பேர் 10 விதமாக கேட்டிருப்பாங்க. அப்போ யார் சொன்னது உண்மைன்ற மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஒரு ஹிஸ்டோரியன் இல்லைங்க இதாங்க உண்மை, அவர் இப்படி தான் பேசினாருன்னு நான் சொல்ல முடியாது. பிரைமரி சோர்ஸ் அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்கள நம்பி நான் ஒரு முடிவுக்கு நான் வர முடியும். இங்கே சில பேருக்கு ஒரு சில மோட்டிவ் இருக்கலாம். இவங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காந்தியை தேச துரோகியாக காட்டணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காந்தி சாகும்போது ஜெய் பாகிஸ்தான்னு சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சார்னா இது கிளியர் பயாஸ். ஏன்னா பக்கத்தில் உள்ள யாருமே அந்த வார்த்தையை இவர் சொன்னதாக இவங்க சொல்லலை. ஓகே, அப்போ உங்களுக்கு மோட்டிவ் இருக்குது. அவங்க சொன்ன அந்த பிரைமரி சோர்ஸை வச்சு அவங்க தான் ஐ விட்னஸ். இந்த ஐ விட்னஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், இவர் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையான வரலாறை தெரிந்தவர்கள் இதில் உள்ள காம்ப்ளெக்சிட்டியை இவங்க புரிஞ்சுப்பாங்க. 100% உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் ப்ராட்லி ட்ரூ அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இப்படி தான் புத்தகங்களை தேடி படிக்கணும். இதை விட்டுட்டு நான் படிக்கவே மாட்டேன் ஏன்னா எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புக்கை எழுதினவங்களும் மனுஷங்க தான், அவங்க தப்பு செய்வாங்க. ஆனால் சீரியஸான ஒரு ஸ்காலர்ஷிப்பை இது வெறும் கருத்து, இது அவருடைய கருத்து அப்படின்னு நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா இவர் பில் பண்ண ஒரு விஷயம், இவர் பில் பண்ண ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்றது இவர் உருவாக்கின விஷயம் இல்லை. ஸ்காலர்ஷிப்னா அதான் அர்த்தம். ஸ்காலர்ஷிப்னா ஒருத்தர் உருவாக்குனது ஸ்காலர்ஷிப் கிடையாது. இப்போது திப்பு சுல்தான் அப்படின்ற ஒருத்தரை பற்றி விக்ரம் சம்பத் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் எழுதி வச்சிருக்காருன்னா இவரே உருவாக்கலை. இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள், அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கும். இவர் எங்கேருந்து எடுத்தார், எந்த ஆர்கைவில் போய் தேடினார், யார் எழுதி வச்சாங்க, எப்படி இவங்க மனிப்புலேட் பண்ணாங்க, இந்த திப்பு சுல்தானா இவங்க எப்படி க்ளோரிஃபை பண்ணாங்க, இவர் இதில் பேசி வச்சுருப்பார். பியூர்லி பேஸ்ட் ஆன் மதம். இவர் இஸ்லாமியர் அப்போ நல்லவர் அப்படின்ற மாதிரி இவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இவருடைய ஆட்சியில் நல்லது நடந்திருக்கு, ஆனால் அதோட கேடு நடந்திருக்கு, எப்படி நடந்துச்சு, நான் ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லி இவர் பேசி வச்சுருப்பார். இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் தான். இன்றைக்கி 2026 வந்து உட்காந்து இவர் கற்பனையெல்லாம் ஒன்றும் எழுதலை. அப்போ நம்ம இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு புரியும், இல்லைங்க நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிட்டேன், என்னை பொறுத்தவரை திப்பு சுல்தான் ஒரு யோகியர், நான் அப்படி தான் நம்புவேன்னா நம்ப வேண்டிதான். ஆனால் தேடி படிங்க. அப்போ இவரை படிச்சுட்டு இவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு, இந்த முடிவுக்கு மாற்றாக இன்னொருத்தர் வேற முடிவுக்கு வந்திருப்பார், அவரையும் தேடி படிங்க. இந்த 2 பேரையும் படித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ரைட்? இப்படி தான் புத்தகங்களை படிக்கணும். இதை விட்டுட்டு நாங்களாம் படிக்க மாட்டோங்க, படிக்கிறோன்னே நாங்கள் குறை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அறிவுபூர்வமான சமூகத்தை இங்கே உருவாக்காது. ஸோ புத்தகங்களை தேடி படிங்க, நல்ல புத்தகங்களை தேடி படிங்க. ரைட்? நன்றி.